அனைவருக்கும் வணக்கம். கம்பு தோசை சுட்டுட்ருக்குறேங்க. கம்பு தோசைக்கு தக்காளி சட்னி சூப்பராக இருக்கும், கடலக்கொட்டை சட்னி சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. முருங்கைக்காய் சாம்பார்லாம் தொட்டுட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். கம்பு ரொம்ப சத்து இருக்குது கம்பில். 15 நாளைக்கு ஒரு தடவை கண்டிப்பாக நீங்கள் கம்பு தோசை செஞ்சு சாப்பிடுங்க. கம்பு 1 டம்ளர் போட்டேன், பச்சரிசி 1/2 டம்ளர், இட்லி அரிசி ஒரு 1/2 டம்ளர் போட்டு வெந்தயம் கொஞ்சம் போட்டிருக்கேன், உளுத்தம்பருப்பு ஒரு 1/4 டம்ளர் ஆட்டை போட்டு 2-3 மணி நேரம் ஊற வச்சு ஒரு தடவை கழுவிட்டு அப்படியே மிக்சியில் அரைச்சி வச்சுங்க. சூப்பராக இருக்குது தோசை. மணமாக சுடுறப்பே கும்முன்னு மணமாக இருக்குது, சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள் எப்படி வந்துருக்குது பாருங்கள் தோசை. கம்பு ரொம்ப உடம்புக்கு நல்லது, குளிர்ச்சி தரக்கூடியது கம்பு. இரும்பு சத்து நிறைய இருக்குது கம்பில். கண்டிப்பாக இதே மாதிரி செஞ்சு நீங்களும் சாப்பிடுங்க. தேங்க்யூ.